wabarakatuh. Hi friends, welcome to Zarin Jafi and Zahi videos. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கருவேப்பிலை பவுடர் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் 1 கிலோ போல கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். அதனால நம்ம காம்பு உருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கருவேப்பிலையில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஹேர் க்ரோத் ஆகும் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் சின்ன பிள்ளைங்க வந்து இந்த கருவேப்பிலை ஆணத்தில் போட்டோம்னா இது பண்ணோம்னா திங்கவே மாட்டாங்க, குப்பையில் தான் அது போகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து ஆணத்தில் போடவோ, சிக்கன் ஃப்ரை பண்ணக்குள்ளேயோ, ஃபிஷ் ஃப்ரை பண்ணக்குள்ளேயோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும், வந்து வேஸ்ட்டும் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பவுட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே உருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது மாதிரி உருவி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 2 to 3 times வந்து வாஷ் பண்ணிடலாம் தண்ணியில் நல்லா க்ளீனாக. அப்போ தான் வந்து இந்த அதில் உள்ள ஏதாவது கெமிக்கல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது போயிடும். இப்போ நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன், கழுவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு 2 நாளைக்கு வந்து வெயிலில் நல்லா காய வச்சிடுவோம். 2 நாள் கழிச்சிருச்சு. நல்லா மொறுன்னு காஞ்சிருக்குது நம்மளோட கருவேப்பிலை. இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி கிரைண்டில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பார்க்கவே ஷைனிங்காக இருக்குது பார்த்திங்களா நம்மளோட கருவேப்பிலை பவுடர். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் வந்து கவலைப்படவே வேணாம், வந்து குப்பையில் கருவேப்பிலையெல்லாம் போகுது திங்க மாட்டேங்குது நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அதில் வந்து நம்ம கர்டு, அப்புறம் நம்ம வச்சுருந்த கருவேப்பிலை பவுடர், உப்பு போட்டு நம்ம தண்ணி ஊற்றி டெய்லிக்கும் காலையில் சுகர் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காலையில் கொடுத்தீங்கன்னா சுகர் லெவல் கரெக்டாகவும் கண்ட்ரோலாக இருக்கும். இந்த மாதிரி சாதாரணமாகவங்களே வந்து இந்த மாதிரி குடிக்கலாம் நீங்கள் காலையில், இல்லாட்டி சாயந்தர நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தவாசி நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.